தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை காசிமேட்டில் ஐஸ் தொழிற்சாலையில் இருந்து அமோனியா வாயு வெளியேறிய விவகாரத்தில் தொழில்துறை பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை காசிமேட்டில் ஐஸ் தொழிற்சாலையில் இருந்து அமோனியா வாயு வெளியேறிய நிலையில் அது குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஐஸ் தொழிற்சாலையில் தொழில்துறை பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே திருவள்ளூரில் அமோனியா வாயு கசிந்து பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது காசிமேட்டிலும் அமோனியா வாயு கசிந்து பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஐஸ் தொழிற்சாலையில் தொழில்துறை பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த முறை திருவள்ளூரில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் அமோனியா வாயு கசிந்து 8 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது காசிமேட்டில் உள்ள ஐஸ் தொழிற்சாலையில் இருந்து அமோனியா வாயு வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. ஐஸ் தொழிற்சாலையில் தொழில்துறை பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரக அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அமோனியா வாயு கசிந்ததன் பின்னணி என்ன என்பது குறித்து அவர்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். ஐஸ் தொழிற்சாலையில் தொழில்துறை பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரக அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். குழாய் இணைப்புகளில் இருந்து அமோனியா கசிவு ஏற்பட்டதாக முதலில் கூறப்பட்டிருந்த நிலையில் அதன் பின்னணி குறித்து அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவம் தொடர்பாக தொழிற்சாலையில் டெக்னீஷியனான முருகன் மீது வழக்கு பதிவு செய்து அதிகாரிகள் மற்றும் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நச்சுத்தன்மை வாய்ந்த அமோனியா வாயு கசிவு மக்களிடையே பாதிப்பை ஏற்படுத்தும் நிலையில் அது குறித்த ஆய்வுகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனர். தொழிற்சாலையில் டெக்னீஷியனாக பணிபுரியும் முருகன் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை காசிமேட்டில் ஐஸ் தொழிற்சாலையில் இருந்து அமோனியா வாயு வெளியேறியதன் காரணம் என்ன என்பது குறித்து தொழில்துறை பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரக அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். குழாய் இணைப்புகளில் இருந்து அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதாக முதலில் கூறப்பட்டிருந்த நிலையில் சம்பவம் தொடர்பாக தொழிற்சாலையில் டெக்னீஷியனான முருகன் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். சென்னை காசிமேட்டில் ஐஸ் தொழிற்சாலையில் இருந்து அமோனியா வாயு கசிந்த விவகாரம் இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஹரி இணைப்பில் இணைகிறார். வணக்கம் ஹரி, அமோனியா வாயு கசிவின் பின்னணி என்ன? வணக்கம் ராஜேஷ். சென்னை காசிமேடு ஐஸ் தொழிற்சாலையில் இருந்து அமோனியா வெளியேறிய விவகாரம் தற்பொழுது அதிரடி ஆய்வை மேற்கொண்டு வரும் அதிகாரிகள், வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் காசிமேடு மீன்பிடி துறைமுக போலீசார் வடசென்னை காசிமேடு துறைமுக பகுதியில் ஜெயவாணி ஐஸ் தயாரிக்கும் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. நேற்று மாலை இந்த ஐஸ் தொழிற்சாலையில் இருந்து அமோனியா கசிவு ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு தீயணைப்பு துறையினர் வந்து நடவடிக்கைகள் மேற்கொண்டு வந்திருந்தனர். இந்த சம்பவத்தை தற்போது சம்பவம் நடைபெற்ற இடத்தில் தொழில்துறை பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரும் அதிகாரிகள் 5க்கும் மேற்பட்ட ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றனர். குழாய் இணைப்புகளில் இருந்து அமோனியா கசிவு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் தற்பொழுது அந்த அமோனியாவை பக்கெட்டில் பிடித்து வைத்திருந்த போது மாநில தொழிலாளி ஒருவர் அதை கொண்டு சென்று தொழிற்சாலையின் வெளியே இருக்கும் கால்வாயில் ஊற்றியதாகவும் ஒரு தரப்பு கூறி வருகிறது. இந்த நிலையில் இந்த தொடர்பாக சென்னை காசிமேடு மீன் துறைமுக போலீசார் சென்னை மாநகராட்சியை அளித்த புகாரில் தொழிற்சாலையில் டெக்னீஷியனாக வேலை செய்யும் பார்த்து வரும் முருகன் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். ஏற்கனவே திருவள்ளூர் மாவட்டத்தில் கடல் வாழ்வு உணவுகளை பதப்படுத்தும் தொழிற்சாலையில் அமோனியா வெளியேறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது மற்றும் ஒரு அமோனியா கசிவு சம்பவம் இந்த பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. ராஜேஷ்.